பண்றாங்க? இவங்கெல்லாம் ஊழியம் பண்றாங்களா இல்ல டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இப்படிதான் இந்த அடங்காதவனுக்கு புத்தி போச்சு. எஸ். அதுக்கப்புறம் சபை உடைக்கப்பட்டது, எழுப்புதல் அணைந்தது, ஜேஜன் இருந்த இடம் வெறிச்சோடியது. எஸ். ஐயா தனித்து விடப்பட்டார். இந்த ஆண்டவர் கூட்டத்துல எல்லாம் கை வைக்க மாட்டேங்கிறாரு, தனியா கூட்டிட்டு போய் தான் கையை வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி வச்சு செஞ்சார். எஸ். எங்க மதுரை பாஷையில வச்சு செஞ்சார். வச்சு செஞ்சார். எஸ். அப்புறம் சில வருஷங்கள் ஆன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு, இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க விதைச்சது அவங்க, அறுத்தது நம்ம. அவங்க ஓடின ஓட்டத்தின் மூலமா ஒரு உச்சம் தொட்டாங்க. ஒரு அலை எழும்பி ஒரு உச்சத்தை தொட்டு அந்த அலை அந்த உச்சத்திலிருந்து உடைகிற பொழுது அந்த ஃப்ளோல தான் அடுத்த அலை எழும்புது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், இந்த ஃபோர்ஸ் வந்து உன்னுடையது இல்லை, உனக்கு முன்னாடி எழும்பின ஒரு தகப்பன் ஒரு உச்சத்தை தொட்டு அந்த இடத்துல உடைஞ்சு அது கீழே இறங்கி வர்ற அந்த ஃப்ளோல எழும்பினவன்டான் நீ. அப்பா இல்லாம வந்த நாடி ஒடுங்கி போச்சு. இதுக்கு முன்னாடி 25 வருஷம் 30 வருஷம் ஊழியம் செஞ்ச பிதாக்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு, இந்த சர்ஜரியை பண்றதுக்கு இப்ப ஆடுறதெல்லாம் கிடையாது. ஓப்பன் மாற பார்த்தா ஐயா ஸ்தோத்திரம், நீங்க இல்லாம நாங்க இல்லையா. எலியா உங்க மேல தோல் மேல ஏறி உச்சத்தை தொடுற எலிசா நாங்க, அவ்வளவுதான். எல்லாம் நீங்க தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் க்ரூம் பண்றார். ஆமென். பண்படுத்துகிறார். க்ரூம் பண்றார். நல்ல கவனிங்க, சீடுல பிரச்சனை இல்ல, லேண்ட் தான் பிரச்சனை. ஆமென். விதைக்கிறவனை குறிச்ச ஊமையில 4 விதமான விதைகளை குறிச்சு பேசல, 4 விதமான நிலம், 4 விதமான வெரைட்டி, 4 டைப்ஸ் ஆஃப் லேண்ட். ஆனா சீடு வந்து ஒரே சீடு தான், ஒரே ஒரு சீடு தான். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்மளை பண்படுத்தி தேவன் விதைக்க விரும்புகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தரிசனத்துல தரிசனத்தை என்ன செய்ய முடியாது? விதைக்க முடியாது. அதனால தேவன் தெரிந்து கொண்ட தரிசனக்காரன் தரிசு. ஆனா தேவன் உழுது பண்படுத்தினதுனால அவனுக்குள்ள அவருடைய தரிசனத்தை விதைச்சு தேவன் இப்போ அறுக்கிறார். ஆமென். இதற்காக என்ன தெரிந்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஃபைனலா நான் சொல்லி முடிக்க போறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பாவை ஆண்டவர் சூஸ் பண்ணல, என்னோட தாத்தாவை ஆண்டவர் சூஸ் பண்ணல, என்னதான் சூஸ் பண்ணார். எஸ். இந்த தலைமுறையில என்ன கொண்டு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி பல தலைமுறைகளை ஆண்டவர் உருவாக்கினார். எங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பூட்டம் பூட்டி, ஓட்டம் ஓட்டி, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட். எஸ். இந்த தலைமுறையில நான் வரணுங்கிறதுக்கு எனக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை ஆண்டவர் யூஸ் பண்ணாருங்கிறது தெரியல. ஆனா அந்த தலைமுறையில இந்த காலிங் வந்திருக்கலாம். எஸ். அந்த தலைமுறையில இந்த காலிங் வளர, அந்த தலைமுறையிலிருந்து வந்த என்னோட ஜெனரேஷன்ல தான் இந்த காலிங் மேனிஃபெஸ்ட் ஆகுது. எஸ். அப்ப இந்த காலிங் பல தலைமுறையை தாண்டி மேல வந்து உட்கார்ந்துருக்கு. ஆமென். என்னை கர்த்தர் வான் பண்ணாரு, பல தலைமுறையை தாண்டி தான் உன்கிட்ட வந்திருக்கிறேன், உன்னை தாண்டி நான் போக விட்டுறாத. எஸ். அல்லேலூயா. இந்த தரிசனம் பல ஜெனரேஷனை தாண்டி உன் ஜெனரேஷன்ல மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. நீ கவனமா இல்லைன்னா இந்த விஷன் உன்னை தாண்டி அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிடும். எஸ். நான் இன்னும் உன்னை தாண்டி போகல. எஸ். இன்னும் உன்னை தாண்டி போகல. அதனாலதான் தரிசன வாக்கியம் உனக்கு நேரா வந்துகிட்டே இருக்கு. ஆமென். உன்னை தாண்டி தரிசனம் போகலங்கிறதுக்கு உன்னை நோக்கி கடந்து வருகிற இந்த செய்தி தான் ஆதாரம். ஆதாரம். ஆமென். அல்லேலூயா. தவணை கொடுக்கறப்ப எச்சரிப்பாரு, திருத்திக்க. சாலமோன் வந்து என்ன செஞ்சாரு? எச்சரிச்சாரு, சரி செஞ்சுக்கோ, சரி செஞ்சுக்கோ, சரி செஞ்சுக்கோ. பல எச்சரிப்புகளை கொடுப்பாரு. ஆனா ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது ஒரே ஒரு நேரம். வழக்கம் போல எச்சரிக்கை வர்றாருன்னு சாலமோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, கடைசியா உன்னை சொல்லிட்டு போக வந்திருக்கிறேன், இதோட
ஜட்ஜ்மெண்ட். எஸ். நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மேல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. எச்சரிப்புக்கு மேல எச்சரிப்பை கொடுப்பாரு. சரி செஞ்சுக்கலன்னா ஒரு நாள் வந்து ஃபைனலா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. இந்த விஷன் அதோட முடியறதில்ல, அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிடும். எஸ். முதலாம் ஆதாம் தொட்டிருக்க வேண்டிய உச்சத்தை இரண்டாம் ஆதாம் தொட்டார். எஸ். சவுல் தொட்டிருக்க வேண்டிய உச்சத்தை தாவீது தொட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகள் தொட்டிருக்க வேண்டிய உச்சத்தை சாமுவேல் தொட்டான். நான் தொட்டிருக்க வேண்டிய உச்சத்தை இன்னொருத்தன் தொட நான் விட மாட்டேன். எஸ். அல்லேலூயா. 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 மேபி இந்த மெசேஜ் நமக்கு ஒரு ஃபைனல் வார்னிங்கா இருக்கலாம். ஒரு இறுதி எச்சரிப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறதுக்காக இந்த நாளை நமக்கு நியமிச்சிருக்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் திருந்திக்கிறேன். உம்மோட நான் என்னுடைய உறவை நான் சரி செய்கிறேன். அல்லேலூயா. இந்த தோல்விகளை நான் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம சரண்டர் ஆவோம்னா சறுக்குனது எல்லாமே பாடமா மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பண்படுத்தப்பட்ட நிலம். எல்லாத்தையும் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுமே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுமே. அழைத்தீரேவும் சேவைக்கு எங்களை அழைத்தீரே உன் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, சுராஜனே, எஜமானனே, பயிற்சி காலத்துல அப்பாட்ட எத்தனை முறை நாளும் நாம தோற்று போலாம். ஆனா நம்ம மனசார துரோகம் பண்ணி அப்பாவை தோக்கடிச்சிடக்கூடாது. இந்த வேர்டு எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. அப்பாட்ட பல முறை தோற்று போகிறது ஒரு அனுபவம். ஆனா அன்பு செஞ்ச அப்பாவுக்கு துரோகம் பண்ணி என்னை அழைச்ச தெய்வத்தை தோற்கடிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சவுல் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். இவன் சரியா செய்வான்னு தான் இவனை நான் சூஸ் பண்ணேன். ஆனா எனக்கு கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பு இவன் கொடுக்கவே இல்லை. இவனுக்கு நான் தந்த கனமான அழைப்போட இவன் விளையாண்டு போயிட்டான். இவன் சீரியஸாவே இல்லைங்கிற ஒரு சங்கடம் என்னை அழைச்ச தெய்வத்துக்கு ஆண்டவரே கொடுக்கிற ஒரு இடத்துக்கு நான் வராதபடி என்னை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. தேவன் அனுமதிச்ச நெருக்கடிகளுக்காக ஸ்தோத்திரம். என்னை பண்படுத்திச்ச ஆண்டவரே, என்னை பக்குவப்படுத்தினது ஆண்டவரே. முரடனா, அடங்காதவனா, சேட்டை பிடிச்சவனா, யாருக்கும் கட்டுப்படாதவனா இருந்தேன், ரூடா இருந்தேன்.
ஆனா என் லைஃப்ல நீங்க அனுமதிச்ச இந்த நெருக்கடிகள், இதன் மூலமா நான் கற்றுக் கொடுத்த தோல்வியில கற்றுக்கொண்ட பாடங்கள் என் மனசை உங்க காலிங்க்கு பக்குவப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி. இவ்வளவு நாளா இந்த தவணையில நான் உன்னை பக்குவப்படுத்தினேன். இனி வருகிற நாட்கள்ல நான் உழுத இந்த நிலத்துல என் தரிசனத்தை நான் விதைச்சு நான் அறுவடை செய்வேன். நான் விதைச்சு நான் அறுவடை செய்வேன். என் ஆண்டவர் உழுகிற காலம் முடிந்தது. உங்க வாழ்க்கையில உங்களை உழுத காலம் முடிந்தது. உங்களை உழுத காலம் முடிந்தது. உங்களை பண்படுத்தின காலம் முடிந்தது. உங்களை பக்குவப்படுத்தின காலம் முடிந்தது. என் ஆண்டவர் விதைக்க போகிறார். என் ஆண்டவர் தம்முடைய தரிசனத்தை, தம்முடைய காரியத்தை, எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த காரியத்தை உங்களுக்குள்ள விதைச்சு ஒரு கம்பீர சத்த அறுவடைய அருளி செய்ய விரும்புகிறார். தரிசனக்காரனாகிய நீ, தரிசனக்காரியாகிய நீ தரிசா போக நான் விட மாட்டேன். நீ தரிசா போக நான் விட மாட்டேன். உனக்குள்ள நான் விதைச்சிருக்கிற என்னுடைய தரிசனம் பெருசு, பெருசு, பெருசு. நான் உன்னை பண்படுத்தினேன். நான் உன்னை பக்குவப்படுத்தினேன். நான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா ஒரு மனுஷியாக்கினேன். பெரிய காரியம் நடக்க போகிறது.